ஹலோ வெல்கம் பேக் டு எம்ஐபி பிளாக்ஸ். இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். இன்றைக்கி பெருநாள் நோம்பு பெருநாள். நான் வந்து டிக்டாக்ல, ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்துலேயும் ஒரு ஷார்ட் வீடியோ தான் போட்டேன். லாங் vlog வீடியோ போடலை. ஆனால் வந்து எனக்கு இன்றைக்கி vlog வீடியோன்னு போடணும்னு ஒரு தேவை இருந்துச்சு. அதுதான் இந்த வீடியோ போட்டேன். என்னென்னா வந்து இந்த நோம்பு பெருநாள் வந்து ஒரு முக்கியமான ஒரு பெருநாள். ஒவ்வொரு பெருநாளுக்கும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இப்படி ஒரு கிரிக்கெட் டூர்னமெண்ட். அந்த வகையில் இந்த வருஷம் நடந்துச்சு. அன்னூர் ஸ்போர்ட் கிளப்பால் அதை ஆர்கனைஸ் பண்ணி வேறு லெவலில் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு பிறகு தான் நாங்கள் டூர்னமெண்ட் ஒன்று வைக்கிறோம். எங்களோட அன்னூர் ஸ்போர்ட் கிளப் ஸ்டார்ட் ஆகி 18 வருஷம். அந்த 18 வருஷம் அனிவர்சரியை முன்னிட்டு தான் இந்த வருஷம் டூர்னமெண்ட்டை நடத்துகிறோம். எங்களோட டீம்ட பேர் வந்து மீபே ஹானஸ்ட் தான் பேர். நான் வெளி டூர்னமெண்ட் எல்லாம் போகிறேன், அந்த ஹானஸ்ட்ன்ற பேரில் தான் போகிறேன். அன்னூர் ஸ்போர்ட் கிளப்புக்கு கீழே தான் இது இயங்குது. அன்னூர் ஸ்போர்ட் கிளப் பற்றி சொல்ல போனால் வந்து அதில் வந்து கிரிக்கெட் மட்டும் இல்லை, ஃபுட்பால், ஸ்ரீலங்கா யூத்தால் ஆர்கனைஸ் பண்ணுற நிறைய ஈவெண்ட்ஸுக்கு வந்து எங்களோட அன்னூர் ஸ்போர்ட் கிளப் வந்து கலந்து கொள்ளும். அந்த வகையில் தான் அன்னூர் ஸ்போர்ட் கிளப் வந்து மிச்ச நாளாக 18 வருஷமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி கொண்டிருக்குது. இன்னும் தொடர்ந்து வந்து நிறைய வேலை செய்யணும், நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த கிளப்பால் உருவாகணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் இந்த பெருநாள் என்னடா இந்த பெருநாள் vlog ஈத் vlogன்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். என்ன ஸ்போர்ட்ஸை பற்றி பேசுகிறேன்? எங்களோட ஊரில் வந்து என்னோட ஊர் மனுஷர் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு வழியாக தான் இந்த டூர்னமெண்ட் நடத்துகிறோம். ஊர் ஒற்றுமை, இந்த பாதுக்கன்னு சொல்ல போல மீப்பே கலகதரை அவங்கள வந்து தேவத்தை எல்லாம் ஒன்றுக்கு சேர்ந்து ஒரு பொண்டொண்டு உருவாகணும், ஒரு ஒற்றுமை ஒன்று வரணுமென்றதுக்கு தான் இப்படி டூர்னமெண்ட் வைக்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் என்று தெரியா, ஆனால் ஒவ்வொரு பெருநாளும் மிஸ் ஆகாமல் இந்த கிரிக்கெட் டூர்னமெண்ட் நடந்து கொண்டு தான் வருது சக்ஸஸ்ஃபுல்லாக. இந்த கிரிக்கெட் டூர்னமெண்ட் வந்து நடக்கிறதால வந்து ஊர் ஒற்றுமை வந்து எந்தைக்கு மீகும். இன்றைக்கு என்ன நடந்துச்சுன்னா, இன்றைக்கு பெருநாள் நாள் சுபவை தொழுந்துட்டு வந்து கொஞ்ச நேரம் சாஞ்சு எலும்பி மறுவை வாஷ் எடுத்து குளிச்சு பெருநாள் குளிச்சு அப்படியே நாங்கள் பள்ளிக்கு போனோம். பள்ளிக்கு போய் நாங்கள் பேனில் நடந்து அதெல்லாம் vlogக்குள்ளே கொண்டு வரல. எனக்கு அப்படி vlog ஒன்று எடுக்க ஆசையாக இருந்துச்சு, ஆனால் அதுக்குரிய ஏற்பாடு வலிக்கல்ல. இந்த வருஷம் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணதால் வந்து சில பல வேலை வலிஞ்சி. ஸோ எனக்கு vlog சைடில் மைண்ட் செட் ஒன்று ஈகல், அந்த வேலையை தான் தலையில் ஃபுல்லாக வேஞ்சி அதை சரியாக நடத்தி முடிக்கணுமென்றது. அப்போ அப்படியே பயானம் முடிஞ்ச உடனே நான் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே டிரெக்டாக கிரவுண்டுக்கு தான் போனோம். கிரவுண்டுக்கு போனதுக்கு பிறகு இப்போ தான் வீட்டுக்கு வரேன். இங்கே வந்து மேட்சஸ் வந்து 3 கடைகளில் போச்சு. வந்து ஜூனியர்ஸ்ட மேட்ச் வேறுவா போச்சு, அதுக்கப்புறம் வந்து சீனியர்ஸ் ஆச்சா நார்மலான மேட்ச், அதுக்கப்புறம் வந்து லெஜண்ட்ஸ். 3 கேட்டகரியிலையும் வந்து சாம்பியன்ஸ் வந்து மீபே ஹானஸ்ட். அண்ட் அதுலேயும் ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா வந்து சீனியர்ஸில் வந்து மீபே ஏயும் மீபே பியும் தான் ஃபைனல் வந்துச்சு. ஃபைனல் மேட்சும் வேறு லெவலில் போச்சு. அதில் வந்து நாங்கள் ட்ரோ ஆகி சூப்பர் ஓவரெல்லாம் பேத்து இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அதெல்லாம் வந்து vlog-ஆக கொண்டு வந்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்திக்கும். ஆனால் என் மைண்ட் செட் டவுன் லீகை போல் ஃபுல்லாக வந்து ஐக்கி ஃபோக்கஸ் ஆயிருந்ததால் எனக்கு ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன்னு விட்டு வந்து தான் பேசி கொண்டிருக்கிறேன். ஓகே காய்ஸ், எதிர்வரக்கூடிய காலத்தில் வந்து இதே போல் விஷயங்கள், இதே போல் இவெண்டல் அதுக்கெல்லாம் வந்து வேறு லெவலில் vlogs-ஐ வந்து பிளான் பண்ணி அடிக்கிறதுக்குரிய ஏற்பாடு நடக்கணும். எனக்கும் அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ், கேமராமேன் எல்லாம் நல்லா வந்தாங்கன்னா அதையும் க்ளீனாக செஞ்சு கொள்ளும். எந்த ஒரு விஷயம் வந்து உடனே நடக்காது, படிப்படியாக தான் ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னேறிலும். இப்போ இருக்கிற நான் கண்டிஷனில் இவ்வளோ தான் நான் கொண்டு வரையிலும். நான் முன்னுக்கு பார்ப்போம், வார வருஷமாக போல் இதை விட நான் டெவலப்பாக இருந்தேன். ஃபுல்லாக மெச்சையும் வந்து உங்களுக்கு ஹைலைட்ஸாக கொண்டு வரையிலும் என்றாலும் கொண்டு வருவேன். நான் வந்து மெச்சை பற்றியே தான் காய்ச்சி கொண்டிருந்தேன். இந்த பெருநாள் vlogன்னு சொல்லி நான் மேட்ச் மட்டும் விளாட்னு கேட்டால் ஓகாய்ஸ், இந்த வருஷம் வந்து மேட்ச் மட்டும்தான், ஃபுல் டே மேட்ச் கிரவுண்ட்லேயே தான் போச்சு பெருநாளில். ஓகே, போன வருஷம் என்றா சரி எங்களோட மேட்சுக்கு மட்டும்தான் போனேன். அதுக்கப்புறம் மேட்சை விளையாடின உடனே வந்துட்டேன். போன வருஷம். இந்த வருஷம் ஃபுல்லாக நான் ஆர்கனைஸ் பண்ணதால் ஃபுல்லாகவே கிரவுண்டில் தான் பார்த்துச்சு. ஓகே காய்ஸ், அதுதான் இன்றைக்கு நடந்த சம்பவம். எங்களோட மீபே ஹானஸ்ட் வந்து சாம்பியன் ஆகுறே வந்து இது வந்து பிட்ட 4வது தடவை. எவ்வளோ தடவை அடித்தமென்னு சொல்லி சரியாக தெரியா கேட்டு நான் வந்து வார வருஷம் வீடியோவில் நான் சொல்கிறேன், என்னென்ன டீட்டெயில்ஸாக க்ளீனாக சொல்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து 4 வருஷமாக வந்து நான் தான் அடித்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து 4 வருஷமாக மீபே ஹானஸ்ட் டீம். ஓகே காய்ஸ், நோம்பு பெருநாள் vlog இவ்வளோ தான். ஆனால் நோம்பு பெருநாளில் கண்டென்ட் ஒன்று டெய்க்காது. நான் சும்மா கதைச்சி இன்றைக்கு சாராம்சம் தான் போட்டேன். ஏன்னா எனக்கு தேவை நினச்சி இன்றைக்கு எபிசோட் வீடியோ போடணும். ஏன்னா ஒரு ஆர்டருக்கு வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் அந்த வீடியோ கெம்மா உடுப்படப்படாதுன்னு தான் இந்த வீடியோ போட்டேன். சாரி காய்ஸ், கண்டென்ட் ஒன்று பெருசாக தடை கிடைக்காததுக்கு எதிர்வரக்கூடிய காலத்தில் கட்டாயம் கண்டென்ட் வரும். நல்ல வீடியோஸ் நான் தொடர்ந்து வரும். இன்னும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி இப்போ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு எனக்கு 7 அளவுக்கு நான் வந்து வீடியோ போட்டு கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து ஒரு நாள் வீடியோ போட்டது விட மாட்டேன். அந்த கேம் உடையப்படாதுன்னு தான்
இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரியாக கண்டென்ட் ஒன்று இல்லாட்டியும் ஆனால் முன்னுக்கைக்கு வந்து இப்படி ஈக்காத வீடியோஸ் ஷுவர் பண்ணுறேன். முன்னுக்கு ஒரு டிவைஸ் ஒன்று வாங்கிக்கிறேன் அண்ட் நிறைய டிவைஸ் வரைக்குது அண்ட் மைக் ஒன்று வாங்கிக்குது. அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு வேறு லெவலில் கண்டென்ட் வரும். தொடர்ந்து சப்போர்ட்டு தாங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி இப்போ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், அது இந்த வீடியோ. வேறு மூஞ்சோட பேசினேன், சாரி. சரி கழுவ கிடைக்கல, வெள்ளை குளிச்சு அவ்வளோதான். இப்போ சில கமெண்ட் அடிப்பாங்களோ என்னடா பெருநாள் தொழுவே இல்லாமல் விளாண்டு தொழுவு ஒன்றுமே மிஸ் ஆகல. இங்கே முக்கியமான விஷயமாய்த்தான் எல்லா பக்துக்கும் வந்து நான் கண்ட ஒரு மெயினான விஷயம், பாங்கு செல்ல போகல எல்லாரும் பள்ளிக்கு வந்து தொழுந்துட்டு தான் அடுத்த வேலை பார்த்தாங்க. அதுதான் எனக்கு முக்கியமான விஷயம். லுஹர் ஆகிக்கட்டும், மசரா ஆகிக்கட்டும், மஹரிப் ஆகிக்கட்டும், இஷாவ் ஆகிக்கட்டும், ஒரு வக்து மிஸ் ஆகல. எல்லாம் வந்து இமான் ஜமாத்தோட தொழுந்து பட்டுச்சு. ஓகே காய்ஸ், ஆனால் என்னென்றாலும் அந்த சோக்கரம் போட்டு முகத்த காலனா தான் அந்த ஃப்ரெஷ் ஒன்று வரும். அந்த ஃப்ரெஷ் இல்லை முகத்தில், இதுதான் அப்படி சொன்னேன். ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ சரி குறைபாடு வழிஞ்சா மன்னிச்சுவாங்க. எதிர்வரக்கூடிய காலத்தில் இதை விட நல்ல நல்ல வீடியோஸ் வரும். நான் ஃபஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி தான். ஓகே, இந்த வீடியோவில் போயிட்டு வரேன். இதே போல் இன்னொரு வீடியோவில் கிட்ட செட் ஆகும். இன்னே போயிட்டு வரேன். டேக் கேர், பாய்.